பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை சங்கீதம் 84ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை பார்க்கும்பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனாகி கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறார். தமது கிருபையையும் மகிமையையும் அருளுகிறவராயிருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அல்லேலூயா. நம்ம உத்தமமாய் நடக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் சூரியனும் கேடகமான தேவனாயிருக்கிறோம். சூரியனுடைய வெளிச்சம் எல்லாவற்றின் மேலும் சூரிய வெளிச்சம் படும். ஆனால் சூரியன்கிட்ட போய் சூரியனை காட்டிலும் பிரகாசமாக எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. அதை எதிர்த்து நிற்க ஒரு நாளும் ஒருவராலும் முடியாது என்று பார்க்குறோம். அதுபோல் நம்முடைய ராஜா, நம்முடைய தேவன் சூரியனும் கேடகமுமானவர். நம்முடைய ராஜா அவர் பரிசுத்தமானவர். நம்ம எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு பெரிய பயங்கரமான கர்த்தர் பரிசுத்தமானவர். பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அதே போல் நமக்கு கேடகமானவர். அவர் தம்முடைய கிருபையையும் மகிமையும் அருளுகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் அவருடைய பார்க்கும்பொழுது மகிமை அவருடைய மகத்துவத்தை நமக்கு கொடுக்கிறவராய் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் போக மாட்டார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உத்தமமாய் நடக்கும் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சூரியனாக இருக்கிறது போல அவர் நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க? என்னைப் போலவே சூரியனாக இருக்க வேண்டும். என்னைப் போலவே நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்தமாக இருந்து பாருங்கள். ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக செய்கிற வேலையில் உண்மையாக இருந்து பாருங்கள். உங்களுடைய படிப்பில் உண்மையாக இருந்து பாருங்கள். உங்களுடைய ஊழியத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள். நன்மையை வழங்காமல் போக மாட்டார். நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் அதிக நன்மையை ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேலையில் உத்தமமாய் நடந்து கொண்டாலும் உங்களை எல்லாரும் பரியாசம் பண்ணலாம், கேலி பண்ணலாம். நீங்கள் நினைக்கிற உயர்வு நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் மனிதன் உங்களுடைய உயர்வை தடுக்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைத்தால் எல்லா தடைகளையும் தகர்த்து உங்களை ஆசீர்வதிக்க நன்மையை வழங்க அவரால் கூடும். சூரியனுக்கு முன்னாடி யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அதுபோல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது எவனும் தடுத்து நிறுத்த முடியாது. வேதத்தில் சொல்ல, ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் பார்க்கும் பொழுது உத்தமர்களாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். ஆகவே நம்ம உத்தமர்களாய் நடப்போம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்த இத்தனை நாளாக நல்ல நன்மை செய்தவர்களாக உத்தமர்களாக இருந்தது போல இனிமேலும் நன்மை செய்வோம். மனிதன் நம்மை புறக்கணிக்கலாம், ஆனால் ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். அதுக்குண்டான பிரதிபலனை நமக்கு கொடுப்பார். படிப்பில் உண்மையாய் நடந்து கொள்வோம், வேலையில் உண்மையாக நடந்து கொள்வோம், ஊழியத்தை நம்ம உண்மையாய் நடந்து கொள்வோம், உத்தமமாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு நன்மையை சீக்கிரமாய் வழங்குவார், உயர்வை கொடுப்பார். பயப்படாதீங்கள். கர்த்தர் நம்மோடு கொடுத்து பெரியார்த்தை செய்வாராக. பிரார்த்தனை செய்வோமா? சோதரமானவரே சோத்திரம். எங்கள் அன்மனை சுதான பருவத்தின் அந்த ஆசிரியப்பட்டதான இந்த நாளில் கூட ராஜா நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, சூரியனும் கேடகமானவர். உங்கள் கிருபையையும் ஆண்டவரை மகிமையும் அருளுகிற தேவன். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு உங்களுடைய கிருபையை ஆண்டவரே உங்களுடைய நன்மையை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவர் இந்த நாளில் கூட எத்தனையோ பேர் ஆண்டவரே உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்தும் உத்தமமாக வேலை செய்தும் ஊழியம் செஞ்சும் ஆண்டவரே சோத்திரம் படித்தும் ஒன்று உயர்வில்லையே என்று யாரெல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு அவர்களை நீர் சந்தித்த தயவுக்காக நன்றி செலுத்த, அவர்களோடு நீங்கள் பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நான் உனக்கு நன்மையை வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, உங்கள் நன்றி. அதை சொன்ன நம்முடைய வார்த்தையை பிசலப்பில்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த நாளில் கூட ஆண்டவரை நாங்கள் செய்த நன்மைக்கு ஆண்டவரை நாங்கள் செய்த உத்தமமாய் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நீர் நன்மையை கொடுக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாம் மாற்றி போடுங்க. இந்த நாளில் கூட நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட வந்து பெரிய கருத்தை செய்து நாம் மேம்படுத்த வேணுமாய் எங்களுக்காக பார்வை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மூலம் கேட்டுக்கொள்வோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உங்கள் அங்கலாய்ப்புகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக வழங்குவார். பயப்படாத, எங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.